நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். நான் படித்த புக்ஸ்லேயே ஒரு 5 புக்ஸ் வந்து என்னோடய திங்கிங் பேட்டர்னே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்பி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரியான ஃபேமஸ் புக்ஸு அதெல்லாம். நம்பர் 5 வந்து என்ன புக் அப்படின்னா ரிச் டேட் புவர் டேட். அதில் வந்து நீங்கள் மணிக்காக ஒர்க் பண்ணாதீங்க, மணி வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணணும், மணி ஒர்க் பண்ணி உங்களை வந்து ரிச் ஆக்கும் அப்படி சொல்லியிருப்பாங்க. 4வது வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது உங்கள் லைஃப்பை. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு 1% சேஞ்ச் பண்ணால் கூட உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்படி சொல்லிட்டு. 3வது வந்து தி சைக்காலஜி ஆஃப் மணி. அதில் வந்து நீங்கள் எப்படி சம்பாதிச்சிங்க, எவ்வளோ சம்பாதிச்சிங்க, அது இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. 2வது பார்த்திங்கன்னா த மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். அந்த புக்கில் வந்து எல்லாமே வந்து பெருசாக வந்து எய்ம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. அதில் வந்து நெப்போலியன் ஹில் வந்து எழுதியிருப்பார் அந்த புக்கை வந்து. அது எல்லாமே பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், என்ன பண்ணணும், எது பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் அதை லைஃப்பில் வந்து ரிச் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு 5 புக்கில் ஏதாவது ஒரு புக்கை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து இருக்கும் நான் நம்புகிறேன். பெஸ்ட் ஆஃப் லக்.